நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பேரோட தகவல் எப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் ஓய்வூதியதாரர்களுக்கு 7,500 முதல் 9,000 ரூபாய் பென்ஷன் சார்ந்த 6 முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 7,500 முதல் 9,000 ரூபாய் பென்ஷன் வழங்குவது பற்றி, பென்ஷன் நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் பற்றி ஏதேனும் அறிவிப்புகள், அதற்கான அரசு தரப்பில் ஏதேனும் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதா, அதேபோல் நாடாளுமன்ற நிலைக்குழுவில் ஏதேனும் இது சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதா, அல்லது ஓய்வூதியர்கள் தரப்பில் ஓய்வூதியர்கள் பென்ஷனர்கள் தரப்பில் ஏதேனும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா டேரெக்டாக கிடைக்கும். பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு பயன்பெறும் வகையில் சலுகை பற்றிய தகவல்களும், புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும், அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய உத்தரவுகளும், அரசாணைகள் பற்றிய தகவல்களையும், ஓய்வூதியர்களுடைய கோரிக்கைகள் பற்றிய அறிவிப்புகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது இந்தியாவில் உள்ள அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களின் ஓய்வூதிய திட்டம் குறித்த ஒரு முக்கியமான தகவலை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பரிந்துரைத்துள்ளது. தொழிலாளர் ஓய்வூதிய திட்டம் 1995 EPS 95 திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறும் கோடிக்கணக்கான மக்களின் பெரும்பாலானோருக்கு கிடைக்கும் தொகை மிக குறைவாக இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் சோபா கரண்ட்லஜே, நாட்டில் உள்ள மொத்த EPS 95 ஓய்வூதியதாரர்களில் 47.04 லட்சம் பேர் மாதம் ரூபாய் 9,000க்கும் குறைவாகவே ஓய்வூதியம் பெறுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். EPS 95 என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட துறையில் உள்ள ஊழியர்களுக்கான ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமாகும். இது வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு, வரையறுக்கப்பட்ட பலன் என்ற கொள்கையின் கீழ் செயல்படுகிறது. அதாவது பணிபுரியும் ஆண்டுகளில் செலுத்தப்படும் தொகைக்கு ஏற்ப ஓய்வூதிய பலன்கள் தீர்மானிக்கப்படும். நிறுவனங்களில் ஓய்வூதியதாரர்களின் சம்பளத்தில் 8.33% பங்களிப்புடன் ரூபாய் 15,000 வரையிலான மாத சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு மத்திய அரசு 1.16% பங்களிப்பதன் மூலம் சேர்க்கப்படுகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் EPFO தரவு பலகையின்படி மொத்த ஓய்வூதியதாரர்கள் 82,11,182 சுமார் 82.11 லட்சம். குறைந்த ஓய்வூதியம் பெறுவோர் 47,04,270 சுமார் 47.04 லட்சம் பேருக்கு ரூபாய் 9,000க்கும் குறைவாக கிடைக்கிறது. தற்போது இத்திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மாதம் ரூபாய் 1,000 வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இன்றைய விலைவாசி உயர்வுக்கு இந்த தொகை போதுமானதாக இல்லை என பல்வேறு தொழிற்சங்கங்களும் மக்கள் பிரதிநிதிகளும் தொடர்ந்து முறையிட்டு வருகின்றனர். குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை சுமார் 7,500 ரூபாய் முதல் ரூபாய் 9,000 வரை உயர்த்த வேண்டும் என்பது இவர்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. இத்திட்டம் வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு, வரையறுக்கப்பட்ட பலன் என்ற அடிப்படையில் செயல்படுகிறது. இதற்கான நிதி பின்வருமாறு திரட்டப்படுகிறது. நிறுவனத்தின் பங்களிப்பு ஊழியர்களின் ஊதியத்தில் 8.33% தொகையை நிறுவனம் வழங்குகிறது. மத்திய அரசு மாதம் ரூபாய் 15,000 வரையிலான ஊதியத்தில் 1.16% தொகையை மத்திய அரசு தனது பங்காக அளிக்கிறது. கூடுதல் ஆதரவு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் 1,000 உயர்த்த உறுதி செய்ய மத்திய அரசு பட்ஜெட் மூலமாக தனி நிதியையும் வழங்கி வருகிறது. ஓய்வூதிய நிதியானது ஒவ்வொரு ஆண்டும் அதன் எதிர்கால தேவைகள் மற்றும் நிதி இருப்பை கருத்தில் கொண்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஓய்வூதிய தொகையை உயர்த்தும் போது வருங்காலத்தில் அந்த நிதியை தொடர்ந்து வழங்க முடியுமா என்பதையும் அரசு கவனிக்க வேண்டியுள்ளது. எப்படி இருப்பினும் தொழிலாளர்களுக்கு வலுவான சமூக பாதுகாப்பு வழங்குவதில் அரசு உறுதியாக இருப்பதாகவும், நிதியின் நிலைமைத்தன்மைக்கு ஏற்ப முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறொன்றும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைகள் கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.